என்ன நடக்குது? நீ என்னோட இசனாக்கிய கடந்து போயிட்டு தான் நினைக்கிறியா? என்னது இது? ஏன் இன்னும் என்னோட இசனாக்கி ஆக்டிவேட் ஆகல? அடுத்த இத்தாச்சிய பார்க்க போறது நீதான். இட்டாச்சியுடைய சுகுயோமியுடைய ஒரு அங்கம் தான் இது. இது மூலியமா கெஞ்சிட்சுடைய டைம் மேனிபுலேட் பண்ணணும். என்னதான் சாஸ்கேவுடைய அட்டாக்ஸ் எல்லாமே தற்கொலைக்கு நிகராக இருந்தாலும் சாஸ்கே உச்சியாவை சேர்ந்தவன். அவன் கிட்ட இப்ப மாங்கிக்கு ஷேரிங்கன்னும் இருக்கு. அதனாலே அவனுக்கு முன்ன விட ஆற்றலும் கவனிக்கும் திறமையும் ரொம்ப இப்போ அதிகமா இருக்குதான். சோ அதனால நீ கணிக்கிறதுக்கு முன்னாடி ஒரு கெஞ்சிட்சு மூலியமா உன்னுடைய வலது கையில ஒரு கண் திறந்திருக்கிறத அவன் நம்ப வச்சான். ஈசனாகி எவ்வளவு நேரத்துக்கு அப்புறம் செயல் இழக்கும்னு உனக்கு தெரியல போல இருக்கு. அதனாலதான் நீ வலது கையில இருந்த கண்கள் சிறந்தும் தோத்து போயிட்டேன். பிரச்சனை இல்ல. நீ ஓகேவா? சீக்கிரம் இந்த என்ன கடி. அந்த பொண்ணை கூட கூட்டிட்டு வந்ததும் ஒரு நல்ல முடிவுதான். அவ நல்லாவே பயன்படுறா. சாஸ்கே ஏன் அவளை டீம்ல வச்சிருக்கான்னு இப்ப எனக்கு புரியுது. இந்த பொடியங்கிட்ட நான் தோக்க போறேங்கிறத என்னால நம்ப முடியல. சாகர நிலைமைக்கு போனதால சக்ராவை கண்ட்ரோல் பண்ற திறனாம இழந்துட்டான். ஆஷிராமாவினுடைய சக்தியை அவ்வளவு ஈஸியா முறியடிக்க முடியுமா என்ன? இல்ல, இன்னும் முடியல. இப்போ இந்த கண்ணை எதிர்க்க நீ என்ன பண்ண போறேன்னு பாக்குற. ஷிசூயினுடைய விஷுவல் பவர்ஸ் புரியுது. அதை ஈசனாக்கிக்காக தியாகம் பண்ணலாமா இல்ல கெஞ்சிட்சுக்காக பயன்படுத்தலாமா அவன் யோசிச்சுக்கிட்டு இருக்கான். நீ உன்னோட விஷுவல் பவரை அதிகமா பயன்படுத்திட்ட. இதுக்கு மேல அவன் பயன்பட மாட்டான். மாதராவை தான் இப்போ நான் கெஞ்சுட்சு மூலமா மேனுபுலேட் பண்ணி ஆகும். ஒன்னும் என்னோட உயிரை காப்பாத்திக்கிறதுக்காக இப்படி எல்லாம் பண்ணல. லீஃப் வில்லேஜ் அப்புறம் ஷினோபி உலகத்துக்கு அந்த பொண்ணு இருக்கான்னு கூட கவலைப்படாம என்ன சரியான இடத்துல தாக்கிட்டான். எல்லாம் நினைச்ச மாதிரியே நடக்குது. காரினா, நீ ஒருத்தன் கிட்ட மாட்டிக்கிற அளவுக்கு ஸ்லோவா இருக்கன்னா நீ எனக்கு ஒரு தலைவலிதான். என்ன விஷயம்? உங்களுக்கு எல்லாம் என்ன வேணும்? நேத்து நடந்த பொதுக்கூட்டத்துக்கு 2 பேரு வராம போயிட்டாங்க. நீ ஏன் வரலன்னு நாங்க தெரிஞ்சுக்கலாமா? எனக்கு புரியுது, நான் கவனமா இல்லாதது என்னோட தப்பு தான். இன்னும் வேற ஏதாவது கேட்கணுமா? வேற எதுவும் இல்ல. நல்ல வேலை டான்ஸ், உனக்கு ஒண்ணும் இது என்ன அதிசயம் எனக்கே தெரியல. அவங்க நிறைய பேர் இருக்காங்க. இப்ப என்ன பண்றது ஹீரோசன்? நம்மள சுத்தி வளைச்சிட்டாங்க. மொத்தம் 20 ஷினோபிஸ் இருக்காங்க. அதனால காத்திருந்து குறி வச்சு அடிக்கலாம். அதுக்கப்புறம் இங்க இருந்து தப்பிச்சு அவங்கள திசை திருப்பினா நாம சாக வாய்ப்பு இருக்கு. யார் போறது? நான் ஒரு ஷினோபி. யுத்த களத்துல சாகிறது தான் என்னோட தலையெழுத்து. இத நான் பாத்துக்கிறேன். சார் டோபி. ஹீரோசன், நிஜமாதான் சொல்றியா? அடடா, நான் ஒரு பெரிய கோழை. என் இதயத்துல ஏதோ ஒரு மூலையில ஒரு நிம்மதி இருக்கு. அதை என்னால உணர முடியுது. ஷினோபி இந்த ஊருக்குள்ள யாருமே கிடையாது. டான்சோ,
எப்ப பார்த்தாலும் சருட்டோபி கூட உனக்கு ஏதோ ஒரு விஷயத்துல ஒத்து போகாமையே இருக்கு. முதல்ல உன்னை நீயே சோதிச்சு நீ யாரு, உனக்கு என்ன வேணுங்கிறத தெரிஞ்சுக்க முயற்சி பண்ணு. நீ இப்படியே இருந்தா உன் நண்பர்கள் உயிருக்கு தான் அது ஆபத்தா அமை. இந்த ஊரை பத்திரமா பாத்துக்க. முக்கியமா உன்னை நம்புறவங்களை காப்பாத்து. உனக்கு அடுத்து நிஞ்சாஸ்ல நீ யார நம்புறியோ அவங்க கிட்ட உன் பொறுப்புகளை ஒப்பட. நாளையில இருந்து நீ தான் ஹொக்காகே. இது ரிவர்ஸ் டெட்ராகிராம் சீலிங் ஜிட்சு. சாஸ்கே, டான்ஸை கிட்ட இருந்து தள்ளி. இலைகள் உதிர்கிறதோ அங்கு கண்டிப்பாக ஒரு மாற்றம் நடக்கும். அந்த மாற்றத்தின் பால் பெரும் விளைவுகள் உண்டாகும். பிறகு அவ்விடத்தில் புதிய இலையானது துளிர்த்து எழும். ஹிடன் லீஃப் வில்லேஜ பாதுகாக்கிறதுக்கு அப்ப நீ எப்படி உன்னோட உயிரை கொடுத்தையோ, இந்த முறை நான் என்னோட உயிரை கொடுக்கறேன். நான் அவங்கள தடுத்து நிறுத்துவேன். கதைகள் சொல்லுமே இவன் யார்?